கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் சுவாதி. இந்த சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் என்பவர் குற்றவாளி என்று போலீசார் நிரூபிக்க ஒருபுறம் போராடி கொண்டு இருக்கையில், இந்த வழக்கில் அதிரடி திருப்பு முனையாக தமிழச்சி தம்மிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் இந்த கொலை ஒரு ஆணவ கொலை என்றும் தகவல் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் இந்த கொலை வழக்கில் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பி வருகிறார். அந்த வகையில் சுவாதி படுகொலை இன்ஸ்பெக்டர் கருணாகரன் யாருக்காக பலான வேலைகள் பார்த்தார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். சுவாதி படுகொலை செய்யப்பட்ட மறுநாள் ஜூன் 25இல் ரயில்வே காவல்துறை டிஐஜி பாஸ்கர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், சுவாதி 2 வருடங்களாக ஒருவரை காதலித்து கொண்டிருப்பது சுவாதியின் பெற்றோருக்கு தெரியும் என்கிறார். ஜூன் 25இல் சுவாதியின் சகோதரி நித்யா சுவாதிக்கு காதலர் யாரும் இல்லை என்று மறுப்பு அறிக்கை வெளியிடுகிறார். அதன்பின் இன்னும் சில தினங்களில் ரயில்வே காவல்துறை விசாரணையில் தடுமாறுகிறது என்று தமிழக காவல்துறைக்கு சுவாதியின் படுகொலை விசாரணை மாற்றப்படுகிறது. சென்னை கமிஷனர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு ஒருதலை காதல் என்கிறது. கமிஷனர் குழுவில் இருந்த இன்ஸ்பெக்டர் கருணாகரன் இன்னும் பலான காரியங்களை அடுக்குகிறார். சுவாதி குறித்து எக்ஸ் என்ற பெண்ணிடம் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றவர். விசாரணை நடத்தியதும் இதே இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தான். பல தகவல்களை வெளியிட்ட அப்பெண் சுவாதியின் அப்பாவும் அவரது சித்தப்பாவும் தான் அப்படுகொலைக்கு காரணமாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் கருணாகரன், நாங்கள் இதுவரை வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம், உங்களுடைய தகவல் அடிப்படையில் விசாரிக்கின்றோம், உங்கள் பெயர் வெளியே வராது என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் சில மணி நேரங்களில் மீண்டும் தொடர்பு கொண்டு, இப்படி நீங்கள் பேசியதை வெளியே யாரிடமும் கூறிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக சுவாதியின் அப்பா அப்பெண்ணை பார்த்து, நீ சுவாதியின் விஷயத்தில் ரொம்பவும் இன்வால்வ் ஆகிறாய், உனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள் என்று கூறிய தோணி சற்று நக்கலாக இருந்ததாக அப்பெண் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்றொரு பக்கம் என்ன காரணத்திற்காக சுவாதி படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த நோக்கம் ஒய்ஜி மகேந்திரன் போன்ற பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதரவாளர்கள் கிளப்பிய இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் இணையதளங்களில் கடுமையான சச்சரவுகளை எதிர்கொள்ள படுகொலை வேறு கோணத்தில் முடிக்க வேண்டிய நெருக்கடியை இணையதள விவாதங்கள் உருவாக்கிவிட்டன. திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை கடைசியில் ஒருதலை காதலாக மாற்றப்பட்டு தென்காசியில் இருந்த ராம்குமாரை பிடித்து அவர் கழுத்தை அறுக்கும் வரை சென்றது. மறுபுறம் அப்பெண்ணையும் கொல்ல வேண்டும் என்ற வெறி கொண்டு எழுந்தது. இன்ஸ்பெக்டர் கருணாகரன் மறைவாக ஓர் இடத்தில் நிற்க, அங்கே இருவர் வரும்போது அவர்களிடம் கத்தி இருந்ததை தான் பார்த்ததாக அப்பெண் கூறியதை சென்னை கமிஷனரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரோ அப்படியாமா, சரியா பாத்தியாமா என்பதோடு நிறுத்திவிட்டார். ஒருவேளை உண்மையில் சென்னை கமிஷனருக்கு எதுவும் தெரியாது என்றால் இன்ஸ்பெக்டர் கருணாகரனை அவ்வாறு செய்ய தூண்டியது யார்? சுவாதியின் அப்பாவா, சுவாதியின் சித்தப்பாவா என்பதையாவது விசாரிக்க தமிழக காவல்துறை முன்வருமா என்று கேள்வி எழுப்பி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் காவல்துறையினரும் சுவாதியின் கொலை வழக்கு சம்பந்தமான உண்மையான குற்றவாளியை மறைக்க முற்படுகின்றனர் என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக வெளியிட்டுள்ளார். இது குறித்து தமிழக காவல்துறையினரின் பதில் என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.